கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது ஏசாயா 40ஆம் அதிகாரத்திலே 31ஆம் வசனம். தெரிந்த பகுதி, அடிக்கடி பார்க்குற பகுதி தான். கர்த்தருக்கு காத்திருக்கிறவளோ புது பலனடைந்து என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவருக்கு காத்திருக்கிறதுனால புதிய பலனை அடைவார்கள் என்று வேதம் சொல்கிறது. கீழே தொடர்ந்து நிறைய ஆசீர்வாதங்கள் சொல்லப்படுகிறது, அவங்க எப்படிலாம் இருப்பாங்கன்னு சொல்லி. ஆனால் சுருக்கமாக சொல்கிறேன், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலனை அடைவார்கள். ஆண்டவருக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் புதிய பலனை, புதிய நன்மைகளை, புதிய ஆசீர்வாதங்களை, எல்லாம் புதிதான காரியங்களை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். அது மாத்திரமல்ல, தொடர்ந்து நம்ம சங்கீதம் ஏசாயா 49:23 வாசிக்கும் பொழுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறதுனால அவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கமடையாதபடி கர்த்தர் செய்வார். ஆண்டவருக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் ஒருபோதும் எந்த இடத்துலையும் எந்த காரியத்திலையும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் உங்களை வெட்கப்படுத்தாதபடி அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் முகத்தை கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுவார், அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். மூன்றாவதாக சங்கீதம் 37:9 வாசிக்கிறோம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவளோ இந்த பூமியை சுதந்திரித்து கொள்வார்கள். ஆண்டவருக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் இந்த பூமிக்குரிய நன்மைகளை, இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை அவர்கள் சுதந்திரிப்பார்கள், அவர்கள் அதை பெற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். உண்மையாகவே ஆண்டவருக்கு காத்திருக்கிறவர்கள் இந்த பூமிக்குரிய நன்மைகளை, பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை அவர்கள் சுதந்திரிப்பார்கள், அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். அவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அவர்கள் புதிய பலனை, புதிய நன்மைகளை, புதிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வார்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆபிரகாம் அந்த நாட்களில் பொறுமையோடு காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். இந்த நாட்களிலே நம்ம காத்து இருக்கிறதுனால, நீங்கள் கர்த்தருக்காக காத்து இருக்கிறதுனால எதிலையும் நீங்கள் தோற்று போவதில்லை, நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. நிச்சயமாகவே காத்திருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு புதிய காரியத்தை செய்வார், ஒரு புதிய பலனை தருவார், புதிய நன்மைகளை கர்த்தர் தருவார். நீங்கள் அறியாத காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து இந்த பூமிக்குரிய நன்மையினால் அவர் உங்களை நிரப்புவார். இந்த பூமிக்குரிய நன்மைகளை, இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வீர்கள். அவர் உங்களை ஆசீர்வதித்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். ஜெபமனோமா. எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவர், இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதியும், அப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.